தஞ்சாவூர் அடுத்த ஆதியூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை சார்பில் பள்ளி வாகனங்கள் வருடாந்திர கூட்டம் நடைபெற்றது. இதில் திருப்பத்தூர் மற்றும் வாணியம்பாடி வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்குட்பட்ட அனைத்து வாகனங்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. இந்நிலையில் வாகனங்கள் மஞ்சள் நிறத்தில் பெயிண்ட் அடிக்கப்பட்டுள்ளதா, பள்ளி முத்திரை பதிக்கப்பட்டுள்ளதா போன்ற பல்வேறு ஆய்வுகள் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆய்வு மேற்கொண்டார். சேலம் மத்திய சிறையில் உள்ள சிறை கைதிகளுக்கு அடிப்படை கல்வி 8, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. மேலும் தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகம் மூலம் இளங்கலை மற்றும் முதுகலை படிப்புகளும் நடத்தப்படுகின்றன. இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சேலம் மத்திய சிறையில் உள்ள 23 சிறை கைதிகள் தேர்வு எழுதிய நிலையில் முதல் முறையாக அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சிறை கண்காணிப்பாளர் வினோத் பேனா மற்றும் இனிப்புகள் வழங்கி பாராட்டினர். அரியலூர் மாவட்டம் ஒட்டக்கோயில் கிராமத்தில் டால்மியா சிமெண்ட் ஆலை அமைந்துள்ளது. இந்த சிமெண்ட் ஆலைக்கு தமிழகத்தின் பல மாவட்டங்களிலிருந்தும் நகராட்சி மற்றும் மாநகராட்சியிலிருந்து பிளாஸ்டிக் குப்பைகள் லாரிகள் மூலம் கொண்டுவரப்பட்டு ஆலையில் உள்ள இயந்திரத்தில் எரிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆலையில் தேக்கம் வைத்திருந்த குப்பைகளில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் ஆலையை சுற்றி பல கிலோமீட்டர் தொலைவிற்கு கரும்புகை மூட்டமாக காணப்பட்டது. இதனை அடுத்து ஆலையில் உள்ள தீயணைப்புத் துறையினர் மற்றும் அரியலூர் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் வட்டக்கானல், வெள்ளக்கேவி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்யும் மழையால் கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து வரும். ஆனால் கடந்த 3 மாதங்களாக முற்றிலும் மழை பெய்யாததால் அருவிக்கு வரும் நீர்வரத்து முற்றிலும் குறைந்து காணப்பட்டது. இதனால் கோடை வெப்பத்தின் தாக்கத்தை தணிக்க வரும் சுற்றுலா பயணிகள் குறைந்த அளவு நீரில் பல மணி நேரம் காத்திருந்து குளித்துச் சென்றனர். இந்நிலையில் அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் வெப்பத்தின் தாக்கத்தை தணிக்க வரும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் திருக்குவளை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கொத்தங்குடி, தொழுதூர், சித்தாய்மூர், கொலப்பாடு, பனங்காடி, வலிவலம் உள்ளிட்ட பகுதிகளில் 2வது நாளாக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே ராஜீவ் நகர் பகுதியில் கஞ்சநாயக்கன்பட்டி ஊராட்சி ஒன்றியம் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர், சர்பத், குளிர்பானங்கள், வெள்ளரிக்காய் மற்றும் தர்பூசணி பழங்களை வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே கீழப்புலாங்கால் கிராமத்தில் ஸ்ரீ வீர ஜக்காதேவி கோவில் சித்திரை பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு ரேக்லா மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இந்த மாட்டுவண்டி பந்தயமானது கீழப்பூழாங்காலில் இருந்து துவங்கி கீழ்குடி வழியாக துத்திநத்தம் வரை சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்றது. இதில் 12 பெரிய மாட்டு வண்டிகளும் 28 சிறிய மாட்டு வண்டிகளும் கலந்து கொண்டன. பந்தயத்தில் முதல் 3 இடங்களை பிடித்த மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. இந்த ரேக்லா மாட்டு வண்டி பந்தயத்தை சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 1000 கணக்கான பொதுமக்கள் சாலையின் இருபுறங்களிலும் நின்று கண்டு களித்ததுடன் போட்டியாளர்களை உற்சாகப்படுத்தி மகிழ்ந்தனர். சென்னை மதுரவாயல் தனலட்சுமி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜீவா. இவர் மதுரவாயில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் மாணவன் ஜீவா மதுரவாயில் பாலத்தின் கீழே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்னால் வேகமாக வந்த லாரி மோதியதில் தூக்கி வீசப்பட்ட மாணவன் ஜீவா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போக்குவரத்து போலீசார் மற்றும் குற்றவியல் போலீசார் அவரது உடலை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் லாரி ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் லாரியை பறிமுதல் செய்து அதன் நம்பரை கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் மண்டல இணை பதிவாளர் அலுவலகம் எதிரே பணியாளர் சங்க மாவட்ட தலைவர் அறிவழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் சரியான எடையில் வழங்க வேண்டும், பொருட்கள் ஏற்றி வரும் லாரிகளில் எடை தராசு நடமாடும் பணியாளர்கள் வர வேண்டும் உள்ளிட்ட 5 அம்சங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டது. தேனி மாவட்டத்தில் கடந்த 3 மாத காலமாக மழை பொழிவு இன்றி கோடை வெயிலானது பொதுமக்களை வாட்டி வந்தது. இந்நிலையில் இடி மின்னல் சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்தது. சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் பங்களாமேடு, என்ஆர்டி நகர் பகுதிகளில் மரங்கள், மின்கம்பங்கள் வாகனங்கள் மீது சாய்ந்து சேதத்தை ஏற்படுத்தியது. மின்கம்பங்கள் சாய்ந்ததால் அப்பகுதியில் இரவு முழுவதும் மின்சாரம் விநியோகம் பாதிக்கப்பட்டது. வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பித்த பொதுமக்கள் இரவில் பெய்த மழை காரணமாக சற்று ஆறுதல் அடைந்த நிலையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் இரவு நேரத்தில் சிரமம் அடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள இலுப்பையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் உத்தரகுமார். இவரின் குடிசை வீட்டில் மின்கசிவு காரணமாக தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதனை கண்ட பொதுமக்கள் தீயை அணைக்க போராடிய நிலையில் காற்றின் வேகத்தால் தீ மலமளவென பரவி அடுத்தடுத்த 6 வீடுகளுக்கு பரவி வீடுகள் முழுவதும் எரிந்து நாசமானது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த உளுந்தூர்பேட்டை தீயணைப்புத் துறையினர் சுமார் அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த கட்டில், பீரோ, உடைகள், தானியங்கள் உள்ளிட்ட சுமார் 20 லட்சத்திற்கும் அதிகமான மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகின. இதுகுறித்து உளுந்தூர்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை டவுன் ஸ்டேஷன் தெற்கு தெருவைச் சேர்ந்தவர் ராமமூர்த்தி மகன் ஆகாஷ். இவரும் கடலூர் மாவட்டம் புவனகிரி கச்சா பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்த நாகப்பன் மகள் சிந்துஜாவும் கடந்த 2 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆகாஷ் தற்போது வேறு ஒரு பெண்ணிடம் பழகி வந்ததால் ஆத்திரமடைந்த சிந்துஜா தொடர்ந்து ஆகாஷுடன் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆகாஷ், சிந்துஜா ஆகிய இருவரும் பூம்புகார் கடற்கரைக்கு சென்றுவிட்டு மயிலாடுதுறைக்கு இருசக்கர வாகனத்தில் திரும்ப வந்து கொண்டிருந்த போது ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த சிந்துஜா தான் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை தன் மீது ஊற்றி தீ வைத்துக் கொண்டுள்ளார். இதனை அடுத்து சிந்துஜாவை காப்பாற்ற முயன்ற ஆகாஷ் மீதும் தீ பரவி இருவரும் பலத்த காயமடைந்துள்ளனர். பின்னர் இருவரையும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மயிலாடுதுறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ரகுவரன் நாயர். இவர் திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் பகுதியில் சுகாதார ஆய்வாளராக பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் ரகுவரன் நாயர் கடந்த சில தினங்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் கடந்த 7ஆம் தேதி திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் சிகிச்சையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாததால் மனமுடைந்த அவர் அதிகாலை மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்து அந்த வழியாக சென்ற லாரியின் பின்பக்க டயரில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் இதுகுறித்து திருவண்ணாமலை கிழக்கு போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உயிரிழந்த ரகுவரன் நாயரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பெரம்பூரில் சமீபத்தில் ஆபத்தான முறையில் இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை இயக்கி அதை இன்ஸ்டாவில் பதிவிட்டார். இதனையடுத்து போலீசார் அவரை கைது செய்தனர். இந்நிலையில் தற்போது இளைஞர் ஒருவர் தனது நண்பரை வாகனத்தில் அமர வைத்துக் கொண்டு ராயபுரம் பகுதியில் இருசக்கர வாகனத்தை வேகமாக வளைந்து நெளிந்து வித்தை காட்டிய வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் இதுகுறித்து போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பாரதி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் முத்துப்பாண்டி. இவர் பெயிண்டிங் கான்ட்ராக்டராகவும் பைனான்சியராகவும் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் இவர் வீரவாஞ்சி நகரில் தனியார் பள்ளியின் எதிரே உள்ள மைதானத்தில் பீர் பாட்டிலால் குத்தி கொலை செய்யப்பட்ட நிலையில் கிடந்துள்ளார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீஸ் உயிரிழந்தவரின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் முத்துப்பாண்டிக்கும் பாரதி நகரைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவருக்கும் இருந்த முன்விரோதம் காரணமாக மணிகண்டன் பீர் பாட்டிலை உடைத்து முத்துப்பாண்டியின் கழுத்தில் கொலை செய்தது தெரியவந்துள்ளது. பின்னர் மணிகண்டன் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் மணிகண்டனை தேடி வருகின்றனர்.
சிவகங்கை மாவட்டம் திருபுவனம், சோழவந்தான் உள்ளிட்ட பகுதிகளில் பெருமளவு வெற்றிலை பயிரிடப்பட்டுள்ளது. கிலோ 140 முதல் 160 ரூபாய் வரை விற்பனை செய்த வெற்றிலை தற்போது கிலோ 200 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் வெற்றிலை செடிகள் காய்ந்து வருவதால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் வெற்றிலை உற்பத்தியை பெருக்க மத்திய மாநில அரசுகள் உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பழனிமலை சாலையில் வெள்ளைப்பாறை அருகே மண் சரிந்து சாலையை மூடியதால் போக்குவரத்து தடைப்பட்டது. பின்னர் ஜேசிபி இயந்திரம் கொண்டு மண்ணும் பாறையும் அகற்றப்பட்டதை அடுத்து அந்த பகுதியில் போக்குவரத்து சீரானது. இதேபோல தாண்டிக்குட்டி வத்தலகுண்டு மலை சாலையில் மங்களம் கொம்பு அருகே சாலையின் குறுக்கே மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் சாலையின் குறுக்கே விழுந்த மரம் வெட்டி அகற்றப்பட்டதை அடுத்து போக்குவரத்து சீரானது. கடலூர் மாவட்டம் வேப்பூரைச் சேர்ந்தவர் கருத்தமணி. இவர் வேப்பூர் பகுதியில் உள்ள சேரன் வீதியில் உள்ள இடத்தை விருத்தாச்சலத்தைச் சேர்ந்த முரளி, சேப்பாக்கம் புதுக்காலனி பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியன், சேவூர் கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் ஆகியோரிடமிருந்து 6 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியுள்ளார். இந்நிலையில் போலியான ஆவணம் மூலம் இந்த இடம் விற்பனை செய்யப்பட்டதை அறிந்த விவசாயி கருத்தமணி இதுகுறித்து வேப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட வேப்பூர் காவல்துறையினர் 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி வடக்குத்து என்ஜேவி நகரைச் சேர்ந்தவர் வெற்றி செல்வம். இவர் திருமண நிகழ்ச்சிகளுக்கு மேடை அலங்காரம் செய்யும் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் இவர் கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி குடும்பத்தோடு வெளியில் சென்றுவிட்டு வீடு திரும்பிய நிலையில் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு வீட்டில் பீரோவில் இருந்து 60 சவரன் தங்க நகையை மர்ம நபர் திருடிச் சென்றது கண்டு அதிர்ச்சியடைந்து நெய்வேலி டவுன்ஷிப் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். பின்னர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் நெய்வேலி ஆர்சி கேட் அருகே போலீசார் ரோந்து பணியில் இருந்தபோது சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்த ஒருவரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர் புவனகிரி அருகே உள்ள எல்லைக்குடி கிராமத்தைச் சேர்ந்த ராஜசேகர் என்பதும், இவர் வடக்குத்து பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் தனது நண்பர் குவாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த மாரிமுத்துவுடன் சேர்ந்து கூட்டுக் கொள்ளை அடித்ததும் தெரியவந்தது. பின்னர் இவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் 27 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.